இனிய தமிழ் ஓட்டுநர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். எமது முந்தைய காணொளி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். C+E ட்ரெய்லர் ட்ரக் வாகன ஓட்டிகளுக்கான GPS பயன்பாடு பற்றியது இந்த காணொளி. பாகம் 2 பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது தமிழ் ட்ரக்கிசம். சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். ஜெர்மனி நோக்கிய நமது பயணத்தில் நாம் இப்பொழுது மோட்டார் வாகன சாலையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதில் 3வது தடத்தில் நாம் செல்லும் பொழுது வலது பக்கம் ஒரு பிரிவு சாலை துவங்குகிறது. நாம் செல்ல வேண்டியது 3 ஏரோஹெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கும் ஒளிரும் கட்டத்தினை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். வலது கட்டம் பிரிவு சாலைக்கானது. பிரிவு சாலையை நெருங்கும் பொழுது அதை கடந்தவுடன் இங்கே பாருங்கள், அதுதான் பிரிவு சாலை. 2 கட்டங்களும் மறைந்து விட்டது. ஸ்டார்டிங் டு டெஸ்டினேஷன் நாம் பதிவு செய்த கோஆர்டினேஷன் ரூட்டின் படி நாம் ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி செல்ல வேண்டும். ஜிபிஎஸ்ஸின் அவ்வப்போது அதை தொடர்ச்சியாக கண்காணித்து ஓட்டுநர் வாகனத்தை இயக்க வேண்டும். அடர்பனி உள்ள சாலைகளில் முகப்பு விளக்கு மற்றும் ஹசார்ட் லேம்பை சுவிட்ச் ஆன் செய்ய வேண்டும். மேலும் வலது ஓர கண்டினியூஸ் லேனை ஃபாலோ செய்ய வேண்டும். லேன் கீப்பிங் மிகவும் அவசியமானது. ஐரோப்பிய சாலைகளில் ஓவர்டேக்கிங் கிடையாது. அப்படியே பண்ணுறதுனா 1 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிக்கணும். இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். என்ன ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுது. நான் 87 கிலோமீட்டரில் போகிறேன். அவர் ஓவர்டேக் பண்ணுறதை பார்த்தோன்னே நான் ரீடார்டர் யூஸ் பண்ணி என்னோடய வேகத்தை குறைக்கிறேன். குறைச்ச உடனே என்னோடய வேகம் 84 கிலோமீட்டர் பர் செகண்டாக குறைந்து விட்டது. இப்பொழுது அவர் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே ஓவர்டேக் பண்ணி வலது பக்கம் வந்துடுறாரு. இண்டிகேட்டர் போட்டு வந்துட்டு அவர் நன்றி சொல்லிட்டு போகிறார், ஹசார்ட் லேம்ப் போட்டு. டேக்கோ வயலேஷன் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம அவருக்கு வழிவிட்டு 84 கிலோமீட்டரில் வேகத்தை குறைச்சி அவரும் சேர்ந்துட்டார். அவர் ட்ராக்கில் மாறிட்டார் ஓவர்டேக் பண்ணிவிட்டு. நம்முடைய வாகனத்தின் ஒரு ஸ்டெப் ரிட்டார்டர் போட்டு வேகத்தை குறைச்சோம். அவர் ஓவர்டேக் பண்ணி வந்த பிறகு மீண்டும் ரிட்டார்டரை கட் பண்ணிவிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணிக்கிட்டோம். பிறகு நமக்கு 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டினியூவாக நம்ம பயணிக்கிறோம். ஓட்டுநர் ரைட் சைட் மிரரை அவ்வப்போது பார்த்து லேண்ட் கீப்பிங் சரியாக வருகிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். டிரைவர் சேஞ்சிங் அல்லது ரெஸ்ட் பீரியட், அதற்காக வாகனத்தை பார்க்கிங்கிலிருந்து மீண்டும் மோட்டார் வாகன சாலையில் இணையும் பொழுது புரோக்கன் லைன் அல்லது டாட்டட் லைன் முடிவதற்குள் நாம் புறசாலையில் இணைய வேண்டும். கண்டினியூஸ் லைன் வருவதற்கு முன்பாகவே நாம் மோட்டார் வாகன சாலையில் இணைய வேண்டும். சரியான இண்டிகேஷன் கொடுத்து உள் நுழைய வேண்டும். இப்பொழுது இந்த சாலையில் வலதுபுறம் ஒரு கிளை சாலை துவங்குகிறது. அந்த சாலைக்கான குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் செல்லும் பாதையில் ஒரு இணை சாலை பிரிகிறது அல்லது இணைகிறது என்ற தகவலை 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 500 மீட்டர் என இடைவெளியை GPS காண்பிக்கின்றது. நமக்கு வழங்கப்பட்ட கோஆர்டினேஷன் ரூட் நம்பர் நாம் பதிவு செய்ததன் அடிப்படையில் நாம் சரியாக பயணிக்கிறோமா என்பதனை அவ்வப்போது GPSஸில் கண்காணிக்க வேண்டும். இப்பொழுது நாம் செல்ல வேண்டியது 3 ஏரோஹெட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ள இடது பக்க கட்டத்தினை பிரதிபலிக்கும் அந்த ப்ளூ கட்டத்தினை ஃபாலோ செய்ய வேண்டும். ஏரோஹெட் கொடுக்கப்பட்டுள்ளது. வலது பக்கம் இருக்கும் பிரிவு சாலையை பயன்படுத்தக்கூடாது. அந்த கிளை சாலை சென்றவுடன் 2 கட்டங்களும் மறைந்துவிடும். தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய சாலையில் நாம் பயணிக்க வேண்டும். பிரிவு சாலையை கடந்த பிறகு
ஜிபிஎஸ்ஸின் இடது மேல்புறம் உள்ள அம்புக்குறியீட்டின்படி அடுத்த 78 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு திருப்பமும் இல்லை என்று காண்பிக்கின்றது. எனவே நாம் அந்த குறியீட்டினை கண்காணித்து வாகனத்தை இயக்க வேண்டும். அம்புக்குறியீட்டு காட்டப்பட்டுள்ளது. டிரைவர் டைம் முடிந்த பிறகு டிரைவர் மாற்ற வேண்டியிருப்பின் இந்த சாலையில் பார்க்கிங் கிடைக்காத நேரங்களில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு SOS வழங்கப்பட்டுள்ளது. இந்த SOSனை பயன்படுத்தி வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்தி டிரைவர் சேஞ்ச் செய்து கொள்ளலாம். இந்த இடத்தை பொறுத்தவரை அதிக நேரம் வாகனத்தை நிறுத்த முடியாது. வலது பக்கம் இதுதான் SOS. அதிகபட்ச மைலேஜ் கிடைக்க வேண்டுமெனில் நாம் 85 கிலோமீட்டர் வேகத்திலேயே பயணிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே மேனுவல் பிரேக்கை உபயோகிக்காமல் ரீட்டார்டரை உபயோகித்து அதில் 1, 2, 3 என 3 அளவுகள் உள்ளது. அதை பயன்படுத்தி வாகனத்தை இயக்க வேண்டும். இங்கு ஐரோப்பிய சாலைகளில் டேக் டைவர்ஷனில் அழகாக விளக்குகள் எரிய வைத்து ஓட்டுநருக்கு மிக தெளிவாக சாலைகள் டைவர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஓட்டுநர்கள் சாலை குறியீடுகளை மிகவும் கவனமாக கண்காணித்து வாகனத்தை இயக்கினால் விபத்துக்கள் நேராது. 5 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாட்டு பலகைகளும் தகவல்களாக அங்கே ஓட்டுநருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுகின்றது. பராமரிப்பு நடைபெறும் இடங்களில் டிஜிட்டல் வடிவிலும் ஒளி வடிவிலும் இங்கு தகவல் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று சாலை பணிகள் நடைபெறும் பொழுது காவல்துறையும் பாதுகாப்புக்காக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இரு பக்கங்களிலும் கோன்கள், ரிஃப்ளெக்டர்கள் அடங்கிய பலகைகள் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. வேக கட்டுப்பாட்டு பலகைகளை வைத்து வாகனங்களின் வேகம் குறைக்கப்படுகின்றது. இவை முறையே நடைபெறுவதால் இங்கு விபத்துக்கள் அதிகம் நிகழ்வதில்லை. குறிப்பிட்ட அந்த சாலை பணிகள் நடைபெறும் இடத்தை கடந்த பிறகு மோட்டார் வாகனங்கள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் காண்பது மேலே உள்ள டிஜிட்டல் பலகை. அதில் கிராஸ்விண்ட் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வேகத்தை குறைத்து வாகனத்தை இயக்க வேண்டும். ஜிபிஎஸ்ஸின் இடது பக்கம் மேல்புறம் நாம் செல்ல வேண்டிய தூரம் அல்லது திரும்ப வேண்டிய தூரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 1.4 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்பதனை குறிக்கப்பட்டுள்ளது. அதே இடது பக்கம் அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது 80 கிலோமீட்டர், 79 கிலோமீட்டர் என்பது நாம் செல்லும் வேகம் ஜிபிஎஸ்ஸின் அடிப்படையில் உள்ளது. அதற்கு கீழே நாம் செல்லும் தூரம் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மணிக்கு செல்லும், ரீச்சிங் டைம், டெஸ்டினேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. உள்படம் ப்ளூவாக செக் பாக்ஸ் இருக்கிறது. அது நாம் வலது பக்கம் மோட்டார் சாலையிலிருந்து எக்ஸிட் ஆவதற்கு சிட்டி என்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு குறியீடு ப்ளூ லைட்டில் எரியும். இப்பொழுது நாம் பிராகா சிட்டிக்குள் நுழைய போகின்றோம். செக் ரிப்பப்ளிக்கின் தலைநகரம் பிராகா சிட்டி எப்பொழுதும் அதீத போக்குவரத்து நிறைந்த நகரமாகும். மலை நகரமாக இது திகழ்கின்றது. இந்த நகரத்தின் சாலைகள் குறுகியதாக அமைந்துள்ளது. யூரோப்பியன் யூனியனை பொறுத்தவரை மோட்டார் சாலையிலிருந்து எக்ஸிட் ஆவதற்கு ஆஸ்பாட் என்ற குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்பாட் என்பதன் பொருள் எக்ஸிட் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸிட்டில் நுழையும் பொழுது 80 கிலோமீட்டர் வேகம், 60 கிலோமீட்டர் வேகம், 40 கிலோமீட்டர் வேகம் என்று வேக கட்டுப்பாட்டு அளவுகோல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரியிலிருந்து ஜெர்மன் செல்பவர்கள் செக் குடியரசை கடந்துதான் செல்ல வேண்டும். செக்கின் தலைநகரம் பிராகா. முன்பு
பெருகுவே என்று அழைக்கப்பட்டது. இந்த நகரம் ஒட்டோவா நதிக்கரையின் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளது. இது ஒரு மலைநகரமாகும். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக இது திகழ்கின்றது. மாற்று வழித்தடங்கள் அமைக்க இயலாத காரணத்தினால் இந்த தடங்களிலேயே நகர எல்லைக்குள் அனைத்து வாகனங்களும் சென்று வர நேரிடுகின்றது. பெரும்பாலும் மலைச்சாலைகளை கொண்டதாகவே இது திகழ்கின்றது. ஓட்டுநரின் கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்க இரு பக்கங்களிலும் தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அதீத போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மிகவும் கவனத்துடன் ஓட்டுநர்கள் வாகனத்தை செலுத்த வேண்டும். டனல்கள் அமைத்து போக்குவரத்து சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி எஜிசலாமிலிருந்து ஜெர்மனி லைப்சிக் வரை மொத்தம் 620 கிலோமீட்டர் பயணித்து பயண தூரத்தின் விளிம்பில் லைப்சிக் BMW கம்பெனியை வந்து அடைந்திருக்கின்றோம். ஜெர்மனியை பொறுத்தவரை மாலை நேரங்களிலேயே பார்க்கிங் நமக்கு கிடைப்பதில்லை. எனவே தங்களது பயணத்தின் பொழுது பார்க்கிங் எங்கு உள்ளது என்பதனை ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் கம்பெனிகளில் இரவு நேரங்களில் வாகனங்களை அனுமதிப்பது கிடையாது. நம்முடைய வாகனம் 2 டிரைவர்களை கொண்டதால் முன்பதிவு ஏற்கனவே பெற்றுவிட்டமையால் நாம் வாகனத்தை கம்பெனியின் உள்ளே 3 மணிக்கு முன்னதாக உள்ளே செல்ல அனுமதி கிடைத்துவிட்டது. நாம் இப்பொழுது கம்பெனியின் உள்ளே நிதானமாக செல்ல வேண்டும். 30 கிலோமீட்டர் வேகம், 20 கிலோமீட்டர் வேகம் என வேகம் குறைந்து கொண்டே செல்லும். கம்பெனிகளை பொறுத்தவரை வேக கட்டுப்பாடு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. மேலும் ஓட்டுநர்கள் சேஃப்டி ஷூ, ரிஃப்ளெக்டர், கையுறை ஆகியவற்றை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இங்கே நம்முடைய வாகனத்தின் வேகம் 30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் என குறைந்து கொண்டே செல்கின்றது. நம்முடைய வாகனத்தின் முன் செல்லும் வாகனத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை. அவர் திரும்பிச் செல்கின்றார். அனுமதி கிடைத்தவுடன் உள்ளே நுழைய வேண்டும். இந்த காணொளி தங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தமிழ் ட்ரக்கிசம் சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.